தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச ஈஸ்வரிக்கு தமிழ்ச்செல்வியே ஓங்கி அரைஞ்சு சரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே, என்னண்ணே, சக்தியை பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா? உங்ககிட்ட நான் அந்த ப்ரொஃபஸரை பத்தி சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அர்த்த ராத்திரியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு கிட்ட எங்க தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணி பேச, உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட அங்க கருப்பு இருந்துகிட்டு, எங்கம்மா, நாங்க அந்த ப்ரொஃபசர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினதுக்கு அவன் அப்படியே பயந்து நடுங்குறாமா, இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மாப்பிள்ள சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கருப்பு சொல்ல, கொஞ்ச நேரத்துல குழப்பத்தோட அங்க தமிழ்ச்செல்வி போனை வைக்கிறாங்க. இல்லையே, அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த கால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது, அதுல வெடிப்பு இருந்தது, அது சக்தி அண்ணனோட காலே கிடையாது அப்படின்னு எங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, இதுக்கு வேற வழியே கிடையாது, கண்டிப்பா விடிஞ்சா ராஜாங்க மாமாவோட அங்க கோர்ட்டுல தீர்ப்பு சொல்லிடுவாங்க, முன்னாடியே நாம ஜெனி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம், ஜெனி கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நாம கேட்டு பார்ப்போம். ஹலோ ஜெனி, நான் தமிழ்ச்செல்வி பேசுறேன். என் மாமா மேல எந்த தப்பும் இல்லை ஜெனி, தயவு செஞ்சு கோர்ட்டுல போய் அவருக்கு எதிரா நீ சாட்சியை சொல்லாத. சக்திய மாமா கொலை பண்ணவே இல்லை, இதுல வேற ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு, அவசரப்பட்டு என் மாமா மேல நீ பழிய சொல்லிடாத. கோர்ட்டில் நீ வாக்குமூலம் கொடுத்தனா என் மாமாவுக்கு காலம் ஃபுல்லாக ஜெயில் தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி பேச, என்ன தமிழ்ச்செல்வி விளையாடுறியா? திட்டம் போட்டு உன் மாமனாரும் என் அப்பாவும் சேர்ந்து தான் சக்தியை கொலை பண்ணியிருக்காங்க. அது அப்படி இருக்கும்போது நான் அப்படியே சும்மா விட்டுட முடியுமா? சக்திக்கு நியாயம் கிடைச்சாகணும், அதுக்காக நான் கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட இங்கே ஜெனி பேசிக்கிட்டு இருக்க. யோ ஜெனி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இறந்து போனது சக்தி அண்ணனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி காலேஜில் நடந்த அந்த சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எங்க ஜெனி கிட்ட சொல்ல, ஜெனிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன தமிழ்ச்செல்வி, என் மனசை மாத்தி உன் மாமனாருக்கு சப்போர்ட் பண்ண வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? என் சக்தியை எனக்கு தெரியாது, செத்து போன பாடியை என்கிட்ட தான் காட்டுனாங்களே, அது சக்தி தான், நீ போனை வை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி ரொம்ப கோவத்தோடவே போனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்க தமிழ்ச்செல்வி காலையில என்ன நடக்க போகுதோன்னு பதட்டத்தோட இருந்துகிட்டு இருக்க. இங்க இருந்த ஜெனியோ அங்க குழப்பத்தோடவே அங்க தமிழ்ச்செல்வி சொன்னதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெனி ஒரு பக்கம் ரூம்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. வெளியே இருந்த ஜெனியோட அம்மா மரியாவுக்கு அங்க நீதிமான் கிட்ட இருந்து போன் வருது. என்ன இது, இவர் அர்த்த ராத்திரியில எதுக்காக ஃபோன் பண்றாரு? இந்த நேரத்துல இந்த ஆளு ஃபோன் பண்றது மட்டும் ஜெனிக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும், பேசாம ஜெனிக்கு தெரியாம நாம அமைதியாவே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து இங்க மரியா அங்க நீதிமானோட ஃபோன் காலை அட்டன் பண்ண, சொல்லுங்க தலைவரே, என்ன விஷயம்? என்ன மரியா, மறந்துட்டீங்களா? காலையில அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போகிறதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பா அந்த ராஜாங்கத்துக்கு எதிரா உங்க பொண்ணு சாட்சி சொல்லிடுவாள அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்க, என்ன தலைவரே, அதான் என் புருஷனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன், அந்த ராஜாங்கத்து மேல கொலைப்பழி விழுந்தா மட்டும் போதும்னு அந்த சக்தி பையனை கொலை பண்ணாமலேயே நீங்க மறைச்சு வச்சிருக்கிறது எனக்கும் தெரியும். கண்டிப்பா ஜெனி அந்த பையன் செத்து போயிட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவ கண்டிப்பா கோர்ட்டுல வந்து அந்த ராஜாங்கத்துக்கு எதிரா என் பொண்ணு வாக்குமூலம் கொடுப்பா. நீங்க நினைச்ச மாதிரியே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போவான். அது மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கும் அந்த சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக்குன அந்த ராஜாங்கமும் ஜெயிலுக்கு போக தான் போறான். நான் தலைவரே, நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி என் புருஷன் தாமஸை மட்டும் வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மரியா போனை வைக்க, இதை எல்லாத்தையும் அங்க ஜெனி ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்ட கொஞ்ச நேரத்துல அங்க ஜெனியோ வெளியே வந்து அவங்க அம்மா மரியாவை பார்த்து, அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் சக்தியை கொலை பண்ண மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அந்த ராஜாங்க அமைச்சரை நீ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் இவ்வளவு திட்டம் போட்டிருக்கியா? சொல்லு, என் புருஷன் சக்தி எங்க? சக்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட மரியாவை பார்த்து ஜெனி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய், போத நிறுத்துடி. ஆமாண்டி, இப்போ என்ன, எல்லாமே தலைவர் ஏற்பாடுதான், அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு, நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா எல்லாத்துக்கும் அந்த நீதிமான் தலைவர் தான். இங்க பாரு, அவர் சொன்னா நாங்க கேட்போம், எல்லாமே பண்ணுவோம், கேவலம் அந்த சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நிம்மதியா வாழ்ந்துருவியா? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதையா ரூமுக்குள்ள போ, நாளைக்கு காலையில போய் அந்த ராஜாங்கத்துக்கு எதிரா நாம வாக்குமூலம் கொடுத்தாகணும், அப்படின்னாதான் நம்ம அப்பா ஜெயில இருந்து வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியா ரொம்ப கோவத்தோட ஜெனி கிட்ட பேச, ஜெனியும் இதை பொறுத்துக்க முடியாம பக்கத்துல இருந்த ஒரு உருட்டைக்கட்டையை எடுத்து அப்படியே ஓங்கி அங்க மரியாவோட தலையிலே அடிச்சிடுறாங்க. அடிச்சதுல மரியா மயக்கம் போட்டு விழ, வேற வழி இல்ல, கண்டிப்பா சக்தியை காப்பாற்றணும், ராஜாங்க அமைச்சரையும் நாம குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு ஆகணும்,
அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இது, மறுபடியும் எதுக்காக ஜெனி நமக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை அட்டன் பண்ண ஜெனியும் அங்கே வீட்டில் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஜெனி, நான் தான் சொன்னல, சக்தி இறந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இப்போவே வரேன். என்ன சொல்கிற? உன் வயிற்றுல குழந்தை இருக்கு, எந்த நேரத்தில் நீ எப்படி இங்கே வருவ? ஐயோ, நான் என் அப்பாவை அழைச்சிக்கிட்டு வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்லப்பாண்டியை அழைச்சிக்கிட்டு நேரம் ஆட்டோ பிடிச்சி அங்கே ஜெனியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜெனி வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி கொஞ்ச நேரத்தில் கருப்புக்கு ஃபோன் பண்ணி, சக்தி அந்த நீதிமான் தான் கடத்தி வச்சிருக்கான், அவன் இருக்க இடம் எங்களுக்கு தெரியும், அவனோட வீட்டில் தான் அந்த சக்தியை கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இங்கே ஜெனி மூலியமா தமிழ்ச்செல்வி தெரிஞ்சுக்கிட்டு கருப்புக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, இதை கேட்ட கருப்புமே சேதுவை அழைச்சிக்கிட்டு இங்கே ஜெனி, தமிழ்ச்செல்வி, செல்லப்பாண்டின்னு எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அங்கே நீதிமானோட வீட்டுக்கு போகிறாங்க. நீதிமானோட வீட்டுக்கு வந்த ஜெனியோ நீதிமானோட சட்டையை பிடிச்சி, எங்கடா என் புருஷன், எங்க என் புருஷன், என்ன பண்ண, என் புருஷன் இப்போ இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அங்கே நீதிமானை பார்த்து கேட்க, உடனே நீதிமான் இருந்துக்கிட்டு, என்னம்மா ஜெனி, என்ன சக்தி இறந்து போயிட்டாங்கிறதுல பைத்தியம் ஏதாவது பிடிச்சி போச்சா என்ன? அதான் அந்த சக்தியை உன் அப்பாவும் அந்த ராஜாங்கமும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்களே, நீ தானே அந்த பாடியை கூட அடையாளம் காட்டின, இப்போ வந்து என்னன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் இங்கே அப்பட்டம்மா போய் சொல்ல, உடனே இதை மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சேது வேக வேகமாக உள்ளே வந்து அங்கே நீதிமானை அடி வெளுத்து வாங்குறாரு. அங்கே நீதிமானோட அடி ஆட்கள்னு எல்லாருமே வந்து சேதுவை அடிக்க செல்லப்பாண்டின்னு எல்லாருமே அங்கே இருந்த ரவுடிங்களையும் அடித்து போட்டுட்டு அந்த ஒரு ரூமில் திறந்து பார்க்க அங்கே சக்தி கடத்தி வச்சிருக்கிறத பார்த்துட்டு உடனே இங்கே ஜெனி வேக வேகமாக போய் அங்கே சக்தியோட கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு அப்படியே சக்தியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, சக்தி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. சக்தியோ நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சேதுக்கிட்டையும் தமிழ்ச்செல்விக்கிட்டையும் சொல்ல, கொஞ்ச நேரத்தில் இங்கே தமிழ்ச்செல்வியோ, இதுக்கு மேலே நமக்கு நேரம் கிடையாது, அங்கே கோர்ட்டுக்கு நம்ம சக்தியை கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே சக்தியை அழைச்சிக்கிட்டு ஜெனியையும் அழைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டுல நீதிபதியோ ராஜாங்கத்துக்கு அங்க தண்டனையை அறிவிச்சுக்கிட்டு இருக்க சரியான நேரத்துல இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அங்க கோர்ட்டுக்கு உள்ள வராங்க. உள்ள வந்த தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் இங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, எதுவா இருந்தாலும் நீங்க இந்த குற்றவாளி கூண்டுல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்ல, இங்க தமிழ்ச்செல்வியோ நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. ஐயா, என் மாமனார் ராஜாங்கம் எந்த ஒரு தப்பும் பண்ணல, யாரையும் கொலை பண்ணவே இல்லை, அதுக்கான சரியான ஆதாரத்தோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அண்ணே உள்ளவானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி கூப்பிட சக்தியோ உள்ள வந்து தன்னோட எல்லா வாக்குமூலத்தையும் ஒண்ணு விடாம ஜட்ஜ் முன்னாடி சொல்ல, சேதுவோ நீதிமான அடி வெளுத்து வாங்கி உள்ள இழுத்துக்கிட்டு வராரு. உள்ள வந்த நீதிமான பார்த்து இங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, ஏன்பா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்க, ஐயா, இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முழு காரணமே இந்த நீதிமான் தான். அரசியல்ல என் அப்பாவுக்கு எதிரியே இந்த நீதிமான் தான். அதனால்தான் என் அப்பாவுடைய பதவியை பறிபோக வைக்கிறதுக்காக இந்த நீதிமான் இவ்வளவு ஒரு பெரிய கேடு கெட்ட வேலையை அந்த தாமஸோட சேர்ந்து பண்ணியிருக்கான். ஐயா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லை, என் அப்பா ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் அங்க இருந்த சேதுவுமே ஜட்ஜ் முன்னாடி சொல்ல, இதை கேட்ட நீதிபதி தன்னோட முடிவையும் சொல்லி அங்க ராஜாங்கத்தையும் வெளியே விட்டுறாரு. சக்திய உயிரோட காப்பாத்தி கொடுத்த அங்க தமிழ்ச்செல்விக்கு ஜெனி ஒரு பக்கம் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் அப்படியே அதிர்ச்சியோடு நின்னுக்கிட்டு இருக்க, தமிழ்ச்செல்வியோ அங்க போய் நின்னுக்கிட்டு இருந்த நீதிமான் கிட்ட பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமனாரை நீ ஜெயிலில் அனுப்பலான்னு சொல்லிட்டு இப்படி சக்தியை கொலை பண்ண மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தியிருப்ப, என்னைக்கா இருந்தாலும் நீதி வெல்லும், உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீதிமான் முன்னாடி தமிழ்ச்செல்வி சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்க, உடனே இங்க நீதிமான் இருந்துகிட்டு, என்ன தமிழ்ச்செல்வி, என்ன தோக்கடிச்சிட்டு உன் மாமனார் அந்த ராஜாங்கத்தை காப்பாத்திட்டதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆனா உன் வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தி தான் ஒன்னு அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கா. அது தெரியாம நீ ஏமாந்தவளா இருந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிமான் தமிழ்ச்செல்வி கிட்ட பேச, உடனே தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப குழப்பமாகுது. என்ன சொல்ற? என் வீட்டுல இருக்கவங்களா? யார் அது? ஆமா, அந்த ஈஸ்வரி தான். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே நீ உன் வாயால சொல்றியே? கிடையாது, கிடையவே கிடையாது. இதுக்கு அஸ்திவாரம் போட்டதே உன் வீட்டுல இருக்க அந்த ஈஸ்வரி தான். ஆமா, ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணை வச்சு உன் போனையே திருடி உன் அப்பன் செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணது அந்த ஈஸ்வரி தான்.
ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அங்க ஈஸ்வரிய பத்தி அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட போட்டு கொடுக்க தமிழ்ச்செல்விக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜெனியோ, என்ன தமிழ்ச்செல்வி, அப்போ நீ உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலையா? அட கடவுளே, இது தெரியாம ஓ மாமனார் முன்னாடி நாங்க வந்து ஒன்னதானே சொன்னோம். ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க சீமான் சொன்னதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோபம் வந்து வேக வேகமா அங்க இருந்த ஈஸ்வரி முன்னாடி போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கோபமா போய் ஈஸ்வரி முன்னாடி நிக்கிறத பார்த்து அப்பத்தா சேது ராஜாங்கம்னு எல்லாருமே அங்க கோர்ட்டு கிட்டேயே வந்து நிக்க, உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ ஈஸ்வரிய பார்த்து ஓங்கி ஒரு அறை கொடுக்கறாங்க. உடனே சித்ராவோ, ஏய் இப்போ எதுக்காக என் அம்மாவை கை நீட்டி அடிக்கிற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கண்டி? இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சித்ரா அங்க தமிழ்ச்செல்விய அடிக்க போக தமிழ்ச்செல்வியோ அங்க சித்ராவோட கையை மடக்கி அங்க சித்ராவோட கண்ணத்திலயும் ஒரு அறை கொடுக்கறாங்க. ஏய் தமிழ்ச்செல்வி, என்ன காரியண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்காக இவளுங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அம்மாச்சி, வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் காரணமே கிடையாதுன்னு அத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னனே, யாராவது என் பேச்சை கேட்டீங்களா? இதோ இருக்காரே பெரிய மனுஷன் ஒருத்தன், இந்த சேது, இவராவது கேட்டாரா? கேளுங்க, நல்லா கேளுங்க. என் ஃபோனை திருடி என் ஃபோன்ல இருந்து என் அப்பா செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணது வேற யாரும் கிடையாது. இதோ இருக்காளே ஈஸ்வரி, இவதான். அந்த நீதிமான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ என்கிட்ட சொன்னான், ஏய் நீ தானே என்னோட ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணி குரல் மாற்றி பேசின அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்க, உடனே ஐஸ்வர்யாவோ அங்கே நல்ல வேஷம் போட, இல்லை 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 தமிழ்ச்செல்வி, இப்போ எதுக்காக என் மேலே பழிய போட்டு பேசுகிற? என்ன உனக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்க 3 பேர் மேலேயும் பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? மாமா, என்ன மாமா, இவ வந்து எங்களையும் அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்காம அமைதியா நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஐஸ்வர்யா ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க கேட்ட அப்பத்தாவுக்குமே ரொம்ப கோபம் வந்து அங்க ஐஸ்வர்யாவையும் ஈஸ்வரியையும் ஓங்கி பலார் பலார்னு அறை கொடுக்குறாங்க. அடி பாவிங்களா, நல்லா இருந்த குடும்பத்துல சங்கோதன மாதிரி கடைசியில இப்படி நல்லா இருந்த ஜோடி 2 பேரையும் அநியாயத்துக்குன்னு பிரிச்சுட்டீங்களேடி பாவிங்களா, நீங்களா நல்லா இருப்பீங்களா? சேது கேட்டியா? தமிழ்ச்செல்வி அத்தனை தடவை சொன்னாலே யார் சொல்றதையும் கேட்காம தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்பட்ட, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் சித்திக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேது கிட்ட சொல்ல, சேதுவோ வேற வழி இல்லாம அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க, இத பார்த்து தமிழ்ச்செல்வி, நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன்னை நான் ஏத்துக்கணுமா? எத்தனை தடவை சொன்னேன் இந்த தப்பை நான் பண்ணலைன்னு, ஆனா நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட காதுல வாங்காம உன் இஷ்டத்துக்கு ஏன் மேல சந்தேகப்பட்டு என்ன வீட்டை விட்டு போ சொன்னல, இனி உன் வீட்டு பக்கம் நீயே எத்தனை தடவை கெஞ்சினாலும் நான் இனி வரப்போறதில்ல. அப்பா, இதுக்கு மேல நாம எதுக்காகப்பா இங்க இருக்கணும்? நாம வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அழைச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோடவே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க.